கீச்சு கீச்சென்றெங்கும் கீச்சு கீச்சென்றெங்கும் அடைதாதம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாச நரும் குழல் ஆட்சியர் மத்தினார் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளை நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவோ நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோரெம்பாவாய். கோதையானவள் 7வது பாசுரத்திலையும் எல்லாரும் எழுப்புறா. கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தம் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ. அவதாரிகையில் பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, சில பேர் பகவத் விஷயத்தினுடைய ரசம் தெரிந்திருக்கும், ஆனால் அனுஷ்டானம் பண்ண மாட்டான். தமோகுணம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அனுஷ்டானத்தில் குறைவு ஏற்படும். அப்படி தான் இவளும் படுத்துன்னு இருக்கா. 5 லட்சம் பேர் நோன்பு நோற்றார் அப்படின்னு ஐதீகம் ஸ்ரீவில்லிபுத்தூரில். இந்த 5 லட்சம் குடியில் ஒருத்தி குறைந்தாலும் கிருஷ்ணகிட்ட யாரும் போகமாட்டாளாம் அன்னைக்கு நோன்புக்கு. அதனால் எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது தான். பாகவதர்களோடு சேர்ந்து அனுபவிப்பது அப்படின்றது தான் ஆண்டாளுடைய கருத்து. இதில் எம்பெருமானாருடைய சிஷ்யரான ஆட்கொண்ட வில்லிஜீயர் எழுந்தருளும் போது நஞ்சியர் அவரை சேவித்து நின்று பகவத் விஷயத்தில் ருசி நமக்கு மெய்யாக பிறந்ததில்லை காணும் அப்படின்னு ஆட்கொண்டி வில்லிஜீயர் சொல்கிறார். உடனே நஞ்சியர் சொல்கிறார், உம்மை போல ஆச்சாரியர்கள் உண்டோ, இங்கனே அருளி செய்வேனேன், இப்படியே பேசுகிறீர்கள் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஆட்கொண்ட வில்லிஜீயர் சொல்கிறார், பகவத் விஷயத்தில் மெய் உண்டு, ருச்சி உண்டு, ஆனால் பாகவதர்களை கண்டால் உகக்கும். அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பகவானை சேவிக்கும் போது அனுபவிக்கும் போதும் அந்த பாகவத சங்கல்பம் சத்சங்கம் வேணும் அப்படின்றது. இதை தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்ல முற்படுகிறாள். ஸ்ரீதேவி மங்கலம் அப்படின்ற ஊரில் நஞ்சியருடைய சிஷ்யர்கள் அங்கே அந்த ஊரில் எல்லாருக்குமே அமுது செய்து கொண்டிருக்கிறார்கள், அன்னதானம். இதை பட்டர் பார்க்குறார். பட்டர் பார்த்துட்டு, உண்மையிலேயே நம்முடைய கையில் சில மெய்யுண்டா என்று. அந்த மெய் அப்படின்னாக்கா ஸ்ரீ வைஷ்ணவ பூர்த்தி நமக்கு இல்லாட்டி கூட நம் சிஷ்யரான நஞ்சியனுடைய சிஷ்யர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் பூர்த்தியாக இருக்குது அப்படின்றார். அவருடைய பிரபாவம் நம்ம அறுவருக்கும் வெள்ளவிடம் அப்படிங்கிறார். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ பூர்த்தி அப்படின்னு நஞ்சியர் எதை சொல்கிறார் அப்படின்னாக்கா, நஞ்சியருடைய சிஷ்யர்கள்லாம் எல்லோருக்கும் அந்த அமுது செய்து கொண்டிருந்தது அந்த ஒரு கைங்கரியத்தை சொல்லி பெருமைப்படுறார் அப்படின்றது தாத்பரியம். அதனால் இந்த பாசுரம் பகவத் விஷயத்தினுடைய ருசி குறைந்தாலும் அதை மறந்து கிடப்பவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த பாசுரம் அப்படின்னு நினச்சிக்கணும். கீச்சு கீச்சென்றும் கேட்டிலையோ, கேட்கலையா? முனிவர்களும் யோகிகளும் அரிநாம சங்கீர்த்தனம் செய்யும் துவனியை ஆனைச்சாத்தனுடைய கீச்சொலியும் உனக்கு கேட்கவில்லையா பேய் பெண்ணே? பேய் பெண்ணேன்னு சொல்கிறாளே அப்படின்னா மதிக்கேடி, மதி கெட்டது. இதே பேய் பெண்ணேன்னு சொல்லவோ இந்த பாசுரத்தில், இந்த பாசுரம் முடியறதுக்கு முன்னாடியே நாயக பெண் பிள்ளாயின்னு கொண்டாடுறா. ஸோ பாகவதர்கள் நமக்கு கூட சேரலன்னா அவளை திட்டவும் உரிமை உண்டு, புகழவும் உரிமை உண்டு. அதை தான் இந்த ஆண்டாள் சொல்கிறார். பேய் பெண்ணேன்னு மதிக்கேடி அப்படின்னு சொல்லக்கூடியவ நாயக பெண் பிள்ளாயின்னு கொண்டாடுறா. காசும் பிறப்பும், அந்த அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு 2 தாலி போட்டுருப்பாளாம் அந்த காலத்தில்.
அந்த 2 தாலியினுடைய ஓசையும் கலகலப்ப தயிர் கடையிறாவா. இந்த விஷயத்தில் தற்காலத்தில் பெண்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, அந்த காலத்தில் ஆண்டாள் காலத்தில் அவள் அத்தனை கடினமான உழைப்பும் இருக்கும்போது கூட திருமங்கல்யத்தை கழட்டி வைக்காம 2 தாலியும் சேர்ந்து கலகலப்ப காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து கையே வலி எடுக்கிறதாம். கண்ணனுக்கு மோர் பிடிக்காது, கண்ணனுக்கு வயசானவாளும் பிடிக்காது, சின்ன பெண்களைத்தான் பிடிக்கும். அதே மாதிரி தயிரை மோராக்க விட்டேன் அப்படின்னு யசோதை கையை பிடித்து இழுது அவளுடைய அது உண்டான சிரமத்தை காட்டுறது அப்படின்னு வாச நறுங்குழல் ஆட்சியர் அந்த ஆட்சிமார்கள் வந்து முடி அவிழ்ந்து அதிலிருந்த பரிமளம் அந்த வாசனை வந்து வெள்ளமாக எல்லாரையும் உணர்த்துகிறது அப்படின்ற ஆண்டாள். கேட்டிலையோ உனக்கு கேட்கலையா, தூங்கின்னு இருக்கியே, நாயக பெண்பிள்ளாய் நீதான் தலைவி, உள்ளத்தில் அன்பு உடையவள், பேய் பெண்ணே அப்படின்னு சொன்னாலும் நாயக பெண்பிள்ளாய் அப்படின்னு சொன்னாலும் இந்த பாகவத உரிமை இருக்கு அவளுக்கு. நாராயணனை பாடவா, நாராயணன் முகத்தோற்றமே அந்தர்ம ஆமியாக இருந்து கொண்டு வாத்சல்யத்தினால ரட்சிக்கும் சர்வேஸ்வரன் அவன். நாரா அயனம் எஸ்யச என்றபடி தோஷங்களுக்கு ஒரு இருப்பிடமான வஸ்துங்களில் கூட இருக்கான் அவன். எல்லாத்துலேயும் வியாபித்து நிற்கிறான் அவன். மூர்த்தி அவன், கேசவன் அவன். கேசி பகவானே ஜனார்தனனே, கேசி ஒன்னால் கொல்லப்பட்டான், நீ உலகில் கேசவன் அப்படின்னு பெயரை உடையவனாய் கீர்த்தி உடையவனானாய். நாராயணன் அப்படின்ற அந்த அவனை பாடவும் அவனுடைய வாத்சல்யத்தையும் சௌஷீல்யத்தையும் கேசவன் என்ற அடியார்களின் விரோதியை போக்கும் தன்மையும் பாட வேண்டும். பாடாமல் நீ கிடக்கலாமா அப்படின்னு ஆண்டாள் சொல்ற. கிருஷ்ணனுடைய விரோதி பயம் தீர்ந்து மார்பிலை, இப்போ கிருஷ்ணனுக்கு விரோதி கிடையாது, அந்த பயம் இல்லை உனக்கு. கிருஷ்ணனுக்கு விரோதி இல்லாத அந்த பயத்தினால நீ வந்து பயமே இல்லாமல் தூங்குகிறாய். தேசமுடையாய் திற. உன்னுடைய தேஜஸானது காட்டில் எரித்த நிலா வந்து காட்டில் இருந்தால் அதனால் என்ன பிரயோஜனம்? அது நகரத்தில் அல்லவா அந்த நிலா வரணும், அப்போதானே எல்லாரும் கொண்டாடுவார்கள். அந்த மாதிரி உன்னுடைய தேஜஸானது காட்டில் எரித்த நிலாவாக இல்லாமல் உன்னை காணோமே அப்படின்னு இந்த இருட்டை கிடக்கின்ற எங்களுக்கு இந்த அந்தகாரத்தை போக்கிக் கொண்டு திறப்பாயாக அப்படின்னு எல்லாரும் ஆண்டாள் குழாம் வேண்டுகிறது நப்பின்னையை. அப்படி இந்த பாசுரத்தை ஆண்டாள் முடிக்கிறாள்.